கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா கண்டிப்பாக அற்புதம் செய்வார். உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்புங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து வருகிறோம். நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி வருகிறார். உங்களுக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் அந்த கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதே போல் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் கூட இந்த ஜீவ வார்த்தையை அறிமுகப்படுத்தி அவர்களும் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க வழிகாட்டுங்க. கர்த்தர் பெரியவர். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டோருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டோருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அப்படின்னா நம்பிக்கை வீண் போவதே இல்லை. நம்முடைய நம்பிக்கையை அவர் கனப்படுத்துவார். ஏனென்றால் கர்த்தரை நாம் நம்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அவரைத்தான் நம்பி இருக்கிறோம். ஏன்னா அவரைத்தான் நம்பி இருக்கணும். அவர் எங்களுக்கு இதை செய்வார், வேலையை ஆண்டவர் தருவார், எங்களுக்கு தொழில் தருவார், வியாபாரத்தை தருவார், ஊழியத்தில் நல்ல வாசல்களை அவர் திறப்பாருன்னு நம்ம நம்பி இருக்கணும். அப்படி தான் நம்பி இருந்து அற்புதத்தை பெறணும். ஏனென்னா அவர் நமக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் எந்த அற்புதத்திற்காக இயேசப்பாவை நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை வீண் போவதே இல்லை. அது உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நியாயம் கிடைப்பதை பார்க்க போகிறீங்க. வேலை கிடைப்பதை பார்க்க போகிறீங்க. புதிய தொழில்கள், வியாபாரங்கள் ஆரம்பிப்பதை பார்க்க போறீங்க. இடம் வாங்குறத பார்க்க போறீங்க. வீடு கட்டுறத பார்க்க போறீங்க. நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதனாய், தேவ மனுஷியா இருப்பீங்கன்னா நீங்க சில காரியத்தை எதிர்பார்த்து நம்பி தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களா, ஊழியத்தில் அந்த பகுதியை ஆண்டவர் அற்புதமாக மாற்றி தர போகிறாரு. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அனுகூலங்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறாரு. நீங்க பெரிய காரியத்தை பார்க்க போகிறீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். குறிப்பாய் படிக்கிற பிள்ளைங்களும் கர்த்தரை நம்பி இருங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார், மேன்மையை தருவார். இப்போ தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, எங்கள் நம்பிக்கையை கனப்படுத்துகிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலே யாரெல்லாம் உம்மை நம்பி இருக்கிறாங்களோ அவர்களை கண்ணோக்கி பாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்பா. இதுவரையில் உம்மை நம்பி இருக்காதவர்கள் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கட்டும். எங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்று உம்மை நம்பி இருக்கவும் அந்த நம்பிக்கையை நீர் கனம் பண்ணவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுது உம்முடைய கரத்தினால் தொட்டு சுகமாக்கப்படட்டும். மருத்துவமனையிலே ஆபத்தானில் இருக்கிறவங்களை கர்த்தர் இப்போதே விடுதலையாக்கும். குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்து கலங்குகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளிடுவீராக. பிள்ளைகள்னால வேதனை அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பாரம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் உண்டு, அவங்களை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.